முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அவன் கேட்கிறான். ஆண்டவரே, நீர் யார்? அவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கிறிஸ்தவனே, திருச்சபையே, தேவ பிள்ளையே, உன்னை துன்பப்படுத்துகிறவன் உன்னை துன்பப்படுத்தவில்லை. யாரை துன்பப்படுத்துகிறான்? இயேசுவை துன்பப்படுத்துகிறான். வாசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த தமஸ்குவில் உள்ள இயேசு சீடரை அளிக்கும்படியாக போன சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலே, நீ என்னுடைய சீடர்களை துன்பப்படுத்தவில்லை, என்ன பண்ணுகிறாய்? என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிறார். இவன் பார்க்கிறான், வேற வழி தெரியவில்லை, இனி நடக்க முடியாது. இவனுடைய கண்கள் பார்வையற்று போனது. கையிலாது கொடுக்கிறவர்களை தேடக்கூடிய சூழ்நிலை வருகிறதை நாம் பார்க்க முடியும். எதிராய் வருகிற மிகப்பெரிய சேனை, மிகப்பெரிய ஆயுதம், அழிவுக்கு நேராக போய்கொண்டிருந்த மனிதர்களை மீட்டெடுக்கும்படியாக அழிக்க வந்தவனையே ஆண்டவர் நடுவழியிலே சந்தித்தார். எந்த ஆயுதத்தை கொண்டு ஆண்டவர் சந்திக்கவில்லை. அவர் வெளிப்பட்ட போதே அவருடைய வெளிச்சத்துக்கு முன்பாக இந்த சவுலாலே நிற்க முடியவில்லை. யார் உங்களுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக, சுவிசேஷத்துக்கு எதிராக எழுப்பி வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? கடந்த நாட்களிலே ஒரு சுவிசேஷ கூடுகைக்கு நாங்கள் போயிருந்தோம். ஒரு சத்தம், சர்ச்சை விட்டு வெளியே சத்தம் கேட்க முடியவில்லை. 13 வருடங்களாக திருச்சபை நடந்து கொண்டிருக்கு. ஆனால் தடை பண்ணி போட்டார். இப்பொழுது முற்றிலும் வீடுகள் இல்லாத ஒரு இடத்திலே கொண்டு போய் ஒரு திருச்சபையை கட்டி இருக்கிறார்கள். தற்காலிகமாக கட்டி ஆராதனை செய்கிறார்கள். உள்ள பாடுற சத்தம் எனக்கே பயங்கர சங்கடமா இருந்து, என்ன ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்க முடியவில்லையே. நாங்க ஆராதனை முடிக்கவிழா பாஸ்டர் சொல்ல 4 போன் பண்ணியிருக்கு தாசில்தார் இடத்துல. எப்படி இருக்கும்? அவர் சொல்லுகிறார்கள், உள்ளவன் நாங்க பாக்ஸ் உள்ள வைத்திருக்கிறோம், சத்தமே போடவில்லை, உள்ள உள்ள ஆட்களே சத்தம் கேட்கல, அதை சத்தம் வெளியே கேட்கிறது என்று சொல்லி போன் பண்ணி இருக்கிறார்கள். நாங்க ஜெபம் பண்ணி விட்டு வந்தோம். கர்த்தருடைய கரம் வெளிப்பட வேண்டும். திருச்சபைகளை மூடி போடும்படியாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் ஒளி பரவ முடியாதபடி தடையாய் கிடக்கிற இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் என்பதை உறுதியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் தமஸ்குக்கு நேராக போன சவுலை ஆண்டவர் வழியிலே சந்திக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. முதலாவதாக அவனை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு கர்த்தர் இன்னொரு காரியத்தை செய்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வசனம் வாசிக்கிறார். தமஸ்குவிலே அனனியா என்று பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். இங்க 2 விதமான சந்திப்புகள் நடக்கிறது. ஒன்று, ஆண்டவருடைய சேனையை அழிக்கும்படியாக வந்தவனுக்கு இயேசு நேரடியாக தரிசனமாகி அவனை அந்த வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்து அவனை கண்குருடாக்குகிறான். அதே ஆண்டவர் தான் யாருட்டவர்? அனனியாட்டவர். என்ன நடந்தது? அனனியா கீழே விழுந்தான். என்ன நடந்தது? அனனியாவிட்ட வந்து அனனியாவிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அனனியாவே. அவன் சொல்ல, ஆண்டவரே இருக்கிறேன், என்ன ஆச்சு? அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. அங்க ஒருத்தனை திருச்சபைக்கு எதிராக வந்தவன கண்ணு காணாம வச்சிருக்கேன். நீ இப்ப என்ன பண்ணணும்? போகணும். எப்படி இருக்கு? இங்க இருந்து ஆண்டவர் அங்கே ஒரு மனிதனை சந்தித்து விட்டு இன்னொரு மனிதனை அனுப்புகிறார். அவனை விடுதலையாக்கும்படியாக அனுப்புகிற ஆண்டவர் அவனை சந்தித்து தன்னுடைய ராஜ்யத்துக்காக கொண்டு வரும்படியாக ஆண்டவர் தீர்மானம் பண்ணிவிட்டார். அனனியாவை பார்த்து சொல்ல, அனனியாவே, நீ போ, நேர்த்தெருவுக்கு போ. அங்கே சீமோன் சொல்லக்கூடிய தோல்வதனிடம் ஆகிய அந்த நேர்த்தெருவுக்கு போ. அங்க போன அங்க ஒருத்தன் கையிலாக கொடுக்கும்படியான சூழ்நிலையில கண்பார்வையற்றவனாக கிடக்கிறான். அவனை விடுதலையாக்கு என்று சொன்னான். இவர் கேட்கிறான், அனனியா கேட்கிறான், அந்த மனுஷன் யார்?
எல்லா இடங்களிலும், தமஸ்குவிலும் சமாரியாவிலும் எல்லா இடங்களிலும் ஆட்களை அனுப்பி கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாக எழுப்பினவனை போய் பார்க்க சொல்லுகிறீரே, என்னையும் கொண்டு கூட தீர்மானம் பண்ணி விட்டீர்கள் என்று நினைத்திருக்கிறேன். அப்படிதானே? போனா விடுவானா? நேருக்கு சீசன் ஒழிச்சு நடக்கிறாங்க. எல்லா சீடர்களும் இந்த சபரை கண்டு ஒழித்து ஓடிக்கொண்டிருக்கிறார். அவனை போய் சந்திக்க ஆண்டவர் போல சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், எல்லாம் சரிதான், நான் அவனை சந்தித்து விட்டேன், அவனை கொண்டு மிகப்பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க முடியாது, அவன் தகுதி உள்ளவன். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும்படியான எல்லா தகுதியும் உள்ளவன். எல்லா நியாய சாஸ்திரிகளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய நியாய பிரமாணிகள், எந்த மருத்துவனுக்கு முன்பாகவும், எந்த PhD முடித்தவனுக்கு முன்பாகவும், எந்த பெரிய ஸ்காலராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக நிற்கும்படியாக ஒரு மிகப்பெரிய திமிங்கிலத்தை நான் சந்தித்திருக்கிறேன் என்று சொன்னார். யார் அவன்? சபல் யாரு? கமாலியல் என்று சொல்லக்கூடிய நியாய பிரமாணத்தின் டாக்டர்கிட்ட போய் டாக்டரேட் வாங்கினவன். அப்படிதானே? மிகப்பெரிய ஸ்காலர், நியாய பிரமாணத்தை கரைச்சி குடித்தவன். அவன்கிட்ட போய் இவன் கற்றுக்கொண்டவன். அப்ப அந்த நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்ட மனிதர்கள் தான் என்ன செய்ய முடியும்? பிரதான ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் இவர்களுக்கு முன்பாக நின்று அவள் கேட்கிற கேள்வி பதில் சொல்லணும்னா அவங்களுக்கு அளவு படிச்சிருக்கணும். அவங்களை அதிகமா படிச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு பதில் செய்யும். எப்படின்னா, ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனிதனை நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம சாதாரண ஆளாக தெரிந்து கொண்டார். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், எனக்கு மூத்த பையன் நல்லா படிப்பான், அவனை நான் அங்க விட போறேன். இளைய பையன் ஒருத்தன் இருக்கான், ஒன்னும் உதவாது, அவன் எங்க விட போறேன்? ஊழியத்தை விட போறேன். அவன் நோயாளியா இருக்கான், சல்லி பயலா இருக்கான், அவனுக்கு ஊழியம். நல்லா படிச்சவங்க உலகத்துக்கு நல்லா படிச்சவன் உதவாத்தான் யாரு? ஆண்டவர். அநேகர் சொல்றாரு, அந்த பையன் ஒன்னும் படிப்போன்னு அவனை ஊழியத்துக்கு அனுப்பிவிடும். எப்படி இருக்கும்? ஆண்டவர் அப்படி ஒருத்தனை செலக்ட் பண்றது இல்ல. நம்ம ஆண்டவர் யார்? இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை செலக்ட் பண்ணுகிறார். எதற்காக? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் நிறைய வெளியே கிடக்கு, அது எங்க போனோம்? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை தான் கொண்டு போகணும். கடைசி பெஞ்செல்லாம் கத்தர் எப்படி அடிச்சு உடைச்சு கொண்டு வர, அவங்களுக்கு வேற வேற கொடுக்குறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க என்ன கொடுப்பாரு? ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவனுக்கு கற்றுக் கொடுக்கும்படியான வாய்ப்பை வாங்கி கொடுப்பார். நேசர் அப்படிதான். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு வந்தா ஓடிட்டு இருப்பாங்க. 10 PhD 8 PhD. ஆண்டவர் பார்ப்பாரு, எங்க ஓடுற, இங்க வா என்று சொல்லி அங்க கொண்டு ஒரு முள்ள கொடுப்பார். கொடுத்து, ஆண்டவரே நான் நம்முடைய ஊழியத்துக்கு வருகிறேன், அனைவரும் ஒப்பு கொடுத்து வந்துருக்க பார்த்திருக்கேன். நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனுஷன் யார்? தெரிந்து கொண்ட மனுஷன் யார்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேன், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மேன். பெரிய பணக்காரன், பணக்காரனுக்கு பணக்காரன், கல்விமானுக்கு கல்விமான், நியாய பிரமாணிகளுக்கு நியாய பிரமாணியம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவர் சந்தித்து விட்டு சொல்லுகிறார். அனனியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ நினைக்கிற மாதிரி ஆளவன் இல்ல, இவன் போக வேண்டிய இடம் வேற, நீங்க செய்ய வேண்டிய ஊழியம் வேற, அவன் செய்ய வேண்டிய ஊழியம் வேற. எனவே என்ன பண்ணணும்? நீ போகிறாய், நீ போய் அவனை விடுதலையாக்கு என்று சொன்ன. முடிஞ்சது சாப்டர். நேரம் போன 5 பேர் தான் போயிருப்பான். ஏன்னா என்ன நடக்குன்னு தெரியாது. போய் பார்த்தா ஆள் எப்படி சொன்ன மாதிரி தடவிட்டு நிக்குது, கண்ணு ரெண்டாம் இல்ல. எப்படி இருக்கும்? கையிலாக கொடுத்தவர்களோட போயிட்டு இருக்கேன். போனோன்னு என்ன பண்ண, 2 பேர் வேணும், சொல்றத பிடிச்சுதான் போனோம். எல்லாரையும் கொலை பண்ணாக்கு வெட்டு வத்தி இடத்துல தெரிஞ்சவன் இப்ப என்ன ஆச்சு? 2 பேரை கையை பிடிச்சிட்டு நடந்து கொண்டு